ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா சண்டே எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலி சண்டே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே கார்டன் ஒர்க் தான். ஏன்னா அன்றைக்கி வந்து சண்டே ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டு, ஜிம் யோகா எதுவுமே கிடையாது. ஸோ கார்டன் அன்னைக்கு ஒரு நாள் தான் என்னால் வந்து க்ளீன் பண்ண டைம் இருக்கும். கார்டனில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து இலையெல்லாம் காஞ்சு மழையும் பேஞ்சு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது கார்டனே. ஸோ டெய்லி வந்து தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்துடுவேன். அதனால் கார்டனை வந்து மெயின்டைனே பண்ண முடியாமல் இருந்தது. நிறையா வீட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரே சீக்கிரமாகவே இதுக்கு போயாச்சு, மாடிக்கு போயாச்சு. ஒரு 6-6:15க்குலாமே மாடிக்கு போயாச்சு. போயிட்டு கார்டன் வந்து ஒவ்வொரு இடமா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கார்டன் வந்து வைக்கிறது வந்து பெருசு கிடையாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நம்ம ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலே பூச்சிலாம் அரித்து நம்ம வளர்த்த செடி எல்லாமே வந்து வீணாக போயிடும். கம்பளி பூச்சி வந்துடும். முருங்கை மரம் இருக்குது அப்படின்னாக்கா கம்பளி பூச்சி வந்துடும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கலாக நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் வந்து கார்டன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் மழை விட்டது இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி புல் இருந்தது அப்படின்னாக்கா செடிக்கு வந்து வேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உரம் நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த புல் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர செடியை வந்து உங்களுக்கு வந்து வளர விடாது. ஸோ அதனால் பீரியாடிக்கலாக இந்த மாதிரி புல்லுலாம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இன்றைக்கி தான் அந்த மாதிரி வேலை தான் வந்து சண்டே ஃபுல்லாகவே பார்த்தது. இது ஆக்சுவலி வந்து சண்டேவே வந்து இது போட்டிருக்கணும், வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு டெத்து. ஸோ அதுக்கு வந்து போக வேண்டிய ஆகிடுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்றைக்கி தான் வந்து ஃப்ரீ ஆனேன். சரி, அதனால் வந்து இன்றைக்கி இதை வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன செடிகள் வேணாலும் நம்ம வந்து வளர்க்கலாம். பட் என்னென்னா ஒழுங்காக வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே நமக்கு வந்து நான் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிற பார்க்குற எல்லா செடியும் யார் ஃப்ரெண்ட்ஸு எங்கே போனாலும் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன செடி வந்து அது பூ பூத்து காய் காய்க்கும் போதாக இருக்கட்டும், இல்லாட்டி வெறும் பூச்செடியாக இருந்து வச்சு நம்மளே கையால் வளர்த்து அதுக்கு உரங்கள்லாம் கொடுத்து அது பூ பூக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து எந்த செடி வச்சா நமக்கு வரும், நம்ம கிளைமேட்டுக்கு எது வரும், எது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூசணி இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். நிறையா புடலங்காய் இருக்குது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இது எல்லாமே பொடலங்காவே கிட்டத்தட்ட 5-6 புடலங்காய் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்புறம் பறிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு விட்டோம் அப்படின்னாக்கா அதுவுமே பார்த்திங்கனாக்கா முத்திடும். சம்டைம்ஸ் நம்ம பார்க்காம விட்டுட்டோம், சரி அப்புறமா பறிச்சிக்கலாங்கும்போது மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தா அதுவுமே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா நிறையா இருக்குது. ஈவன் பழுக்கவே ஆரம்பிச்சிருது பச்சை மிளகாலாம். ஸோ அதனால் வந்து அதையுமே நம்ம வந்து பறிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே கார்டன் வந்து எல்லாத்தையும் வீட்ஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக கார்டனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது மார்னிங் தான் பண்ணினேன். ஸோ ஈவினிங் தண்ணி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் எதுவுமே விடலை. நல்லா நீட்டாக வந்து பெருக்கி கார்டனை வந்து அட்டகாசமாக வச்சாச்சு. ஸோ கத்திரிக்காயும் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பறிக்கணும். ஸோ என்னோடய மாடி தோட்டம் கிட்டத்தட்ட இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. அதனால் வந்து மாடித்தோட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டை எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து மாடி தோட்டத்தையும் நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பூச்சி அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்குவே. ஸோ மாடித்தோட்டம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் தான் கார்டன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க தாராளமாக ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன செடிகள் வந்து இயற்கையாகவே நம்ம வச்சு வளர்க்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பை பை.